பாவிக்கப்பட்ட பொருளை மீள பாவிப்பதன் ஊடாக அந்த பொருளாதாரத்தை செய்யலாம். திரி தேவையில்லை, திரி இல்லாமல் நாம் இந்த விளக்க பற்ற வைக்கிறது எப்படி என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி மெழுகால் செய்யப்பட்ட இந்த குச்சி இருக்குது. இந்த குச்சியை நீங்கள் எண்ணெயை இந்த இருக்கிற விளக்குக்குள்ளே ஊற்றிட்டு நீங்கள் இந்த தக்கைக்குள்ளே இந்த மெழுகால் செய்யப்பட்ட திரியை வைத்து பற்ற வச்சா உங்களுக்கு இந்த விளக்கு ஒரு அளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னு சொன்னால் எண்ணெயை எப்படியும் 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பற்றக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விடயம். இப்போ நான் சொன்ன விடயத்தை நீங்கள் வடிவாக பார்க்கணும் என்னன்னு சொன்னால், இந்த இருக்கிற இந்த இருக்கிற திரி இவ்வளவும் சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளவு முடியுதுன்னு சொன்னால், இதுக்கு 125 ரூபா நாங்கள் கொடுத்து வாங்கணும். இதுக்குள்ளே 24 இருக்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலையில் ஒரு விளக்கும் மாலையில் ஒரு விளக்கும் வைப்பேன். இந்த திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரி பாவிக்கிறேன்னு சொன்னால் இதில் 24 திரி இருக்குது. இதில் கட்டு 30 ரூபா, அதுக்கும் ஒரு செலவு இருக்குது. இந்த இருக்கிற தக்க ஒன்று 35 ரூபா சொன்னால் இந்த தக்க எப்படியும் ஒரு 3 மாதம் பாவிக்கும். சரி, எல்லாம் சொல்கிறீங்க. சரி, இதுக்கு அடுத்த முடிவு என்னன்னு சொல்லி கேட்குறீங்க, யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஏற்கனவே இந்த நெருப்பட்டிலிருந்து இந்த விளக்கு பற்ற வைக்கிற நேரம் ஒரு குச்சி எடுத்து பற்ற வைப்பீங்க. பற்ற வச்சு முடித்த பிறகு அந்த குச்சியை தூக்கி எறிஞ்சிடுவீங்க. நான் இண்டையிலேருந்து சொல்கிறேன், அந்த குச்சியை நீங்கள் எறியாதீங்க. அந்த குச்சியை பற்ற வச்சு போட்டு நூற்று போட்டு இந்த குச்சியை வச்சுக்கொள்ளுங்க. விளக்கு வச்சுட்டேன். இந்த இருக்குது விளக்கு. விளக்குக்குள்ளே இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு அளவாக ஊற்றிருக்கு, ஒரு அளவாக ஊற்றிருக்கிறேன். ரைட், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு தக்கை, இந்த தக்கையை எடுத்திருக்கிறேன். இந்த தக்கைக்குள்ளே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன பாவிக்கப்பட்ட நெருப்பு குச்சி, இந்த நெருப்பு குச்சியை எடுக்கிறேன். இந்த 2ஆக மடிக்கிறேன். இந்த மடித்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த இப்படி வரும். வந்த பிறகு இதை தூக்கி இப்படி வைங்க. வச்சிட்டிங்க தானே. அதுக்கு பிறகு நீங்கள் புது நெருப்பட்டியிலேருந்து ஒரு நெருப்பு குச்சியை எடுத்து நீங்கள் இதை பற்ற வைக்கிறீங்க. இதை பற்ற வச்சு நெருப்பை கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு அது பத்துது. இதை நூக்குறீங்க. நூற்ற பிறகு இந்த தக்கைக்குள்ளே போடுறீங்க. இந்த விளக்கு பத்துது. நிச்சயமாக ஒரு 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் பற்றக்கூடியதாக இருக்கும். இந்த திரி வேணாம். இந்த இருக்கிற நான் சொல்கிற இந்த இதையும் வாங்க வேண்டியதாக இல்லை. இந்த நெருப்பு குச்சி, நீங்கள் எறிகிற நெருப்பு குச்சி, ஒரு நாளைக்கு எத்தனை நெருப்பு குச்சி எறிவீங்க, அந்த நெருப்பு குச்சி தீக்குச்சிகளை வச்சு நீங்கள் விளக்கு இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். சரியான லாபமான விஷயம்.